அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. குமுத பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆவணி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 20/8/2024. நாளெல்லாம் திருநாளே 20/8/2024. இன்று செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம், ஆவணி மாதம் 4ஆம் நாள். இன்றைய திதி பிரதமை இரவு 10:59 மணி வரை, பின்னர் துவிதியை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் காலை 7:54 மணி வரை, பின்னர் சதயம். யோகம் சித்த யோகம் காலை 7:54 மணி வரை, பின்னர் மரண யோகம். இன்றைய நாள் மேல் நோக்கு நாள். சந்திராஷ்டமம் நாள் முழுதும் கடகம் ராசிக்கு. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். கரணம் பாலவம் கௌலவம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி தேய்பிறை பிரதமை. இன்றைய விசேஷம் காயத்ரி ஜபம், இஷ்டி. நம்முடைய அன்பு நேயர்களுக்கோசரம் தினம் ஒரு அற்புதமான ஒரு தகவலை கொடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் எடுக்கும் பொழுது இன்று நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அன்பர்கள் நம்ம சம்பாரித்த பணத்தை கொண்டு போனதுமே சாமி ரூமில் கொண்டு போய் வைப்பாங்க. அது எப்பயுமே செய்யக்கூடாது. என்றைக்குமே நம்ம சம்பாதிக்கப்பட்ட பணத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய பூஜை அறையில் கொண்டு போய் வைப்பது அவ்வளோ சிறப்பு தன்மையை கொடுக்க. அதுக்குன்னு ஒரு பீரோ இல்லை அதுக்குன்னு ஒரு இடத்துல குபேர மூலையில் வைத்து கொள்வதுதான் ரொம்ப சிறப்பு. குறிப்பாக பணம் வச்சு எடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரப்பெட்டியில் தான் வச்சு எடுக்கணும். இரும்பு பீரோலையோ இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வைத்து எடுப்பது அவ்வளோ சிறப்பு தன்மையிலே கொடுக்காது. அதனால் எக்காந்து கொண்டோம் சாமி பூஜை அறையில் கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தை வச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பண சேமிப்புகள் அதிகரிக்காது, பணம் பற்றாக்குறைகள் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? சரி, நீங்கள் 12 ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பார்ப்போம். மேசராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தெல்லாம் மீண்டு வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகிறது. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல புதிய யுக்திகளை கையாண்டு முன்னேற்றத்தை அடையக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்களுக்கு உங்களுக்கு அமைய போகிறது. ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை மாற்றங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு முயற்சி செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு நாட்களில் சிறப்பான ஒரு வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கிறது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றியும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் அமைய போகிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கு இருக்கிறது. கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் பேச்சில் நிதானமாக இருந்து கொள்ள வேண்டும். தனி குடுத்தனமாக இருக்கிறவர்கள் கூட்டு குடும்பத்தில் இருந்தால் நமக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அனுபவங்களும் இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகள் அமைய போக இருக்கிறது. காதல் இனிக்கும். பெண்கள்னால ஆண்களும் ஆண்கள்னால பெண்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாகவும் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான எண்கள் 7ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இந்த சந்திராஷ்டமம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார ஒரு பயமும் பதற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதை நம்ம முன்னாடி செஞ்சிருமோ, எதை பின்னாடி செய்யணும், நம்ம தப்பாக செஞ்சிருவோமா அப்படின்ற ஒரு பயங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பதற்றம் பயம் வந்தாலும் உங்கள் மனதில் புதிய முயற்சியில் எடுக்கிறத மட்டும்
கொஞ்சம் தவிர்த்து கொண்டால் போதும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பு தொந்தரவு ஏற்படுத்தி கொடுக்காது. வண்டி வாகனத்தில் போகிறது வரதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். கொடுக்கல் வாங்கல் இன்னைக்கு தவிர்த்து கொள்வது பல வகையில் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். புதுசாக கடன் வாங்குகின்ற ஒரு முயற்சி இன்னைக்கு தவிர்த்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்டமான எண்கள் 5ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சியில் அனைத்தும் வெற்றி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய அமைய போக இருக்கிறது. இத்தனை நாட்களாக வேலை இல்லை, நம்ம வேலைக்கு போனால் உழைப்பு இல்லை, உழைப்புக்கேற்ற மரியாதை இல்லை, மரியாதைக்கு இல்லாத வருமானம் இல்லை, இப்படின்றதுல ஒரு பல வகையில் ஒரு தொந்தரவும் பிரச்சனையும் மனக்குழப்பத்தில் இருந்திருக்கும். ஆனால் இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட தகுதிக்கு ஏற்பாறு போல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் சம்பள உயர்வு கௌரவம் மதிப்பெல்லாம் கூடக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் அமைய போக இருக்கின்றது. நீண்ட நாட்களாக சொத்து பிரச்சனைகள், பங்காளி சண்டை பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பண தேவைகள் மனதிற்கு தேவைகள் பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய சிறப்பான நாட்களாகவும் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் அங்காளம்மன் வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகி இருக்கிறது. பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை அடைவீர்கள். பூமி மனை இடத்தினால அதீத லாபமும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய நட்புகள் மூலமாக உங்கள் மனதிற்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் தானம் தர்மங்கள் செய்து மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீகம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் தேடி அமைச்சு கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாகவும் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், கடல் தாண்டி வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு தன்னம்பிக்கை பலங்களும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக வராத பணம் மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆபரண சேர்க்கை, பண சேமிப்புகள் அதிகரிக்க வேண்டும், மனதிற்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், ஒரு உத்வேகத்தை அதிகரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் சிந்தனைகளும் உங்கள் மனதிற்குள்ளார ரொம்பவே அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இன்றைய நாட்கள் இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் மனதிற்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இருக்கிறது. கலைத்துறையில் இருப்பவர்களும் ஐடி ஃபீல்டில் இருப்பவர்களும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருப்பவர்களெல்லாம் இன்னைக்கு நல்ல லாபத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. விவசாயத்தில் இருப்பவர்கள் லாபம் எதை அடைய முடியுமோ, எந்த மூலமாக நமக்கு அதீத லாபத்தை வளர்ச்சி கொடுக்கின்ற ஒரு சிந்தனைகள் இன்றைக்கு ஒரு அனுபவ பாடங்களாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கிறது. நல்ல லாபத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் மூலமாகவும் அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் வராகி அம்மனை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதும் வரும்பொழுதும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப நல்லது. கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். பேச்சினால் தான் பல சங்கடங்களும் தொந்தரவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் இன்னைக்கு ஆன்மீக யாத்திரைகளும் ஆன்மீக பயணங்களும் மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது ஒரு அமைப்பாட்டில் இருக்கிறது. பொருளாதாரத்தில் பல மடங்கு உங்களுக்கு வளர்ச்சி உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கின்றது. கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களெல்லாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அமைப்பாட்டிலாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகனம் சேர்க்கை மனதிற்கு தன்னம்பிக்கை உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சியில் அனைத்தும் வெற்றி கொடுக்கும். விவசாயத்தில் இருப்ப நல்ல வளர்ச்சி கொடுக்கும்.
பள்ளி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கல்லூரி துறையில் இருப்பவர்களுக்கும் கல்லூரி படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் நல்ல நட்புகள் மூலமாக உங்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. முதலீடு போட்டு தொழில் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபமும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு இடத்தில் வேலைக்கு சென்று கொண்டு இருப்பவர்கள் மட்டும் பேச்சில் நிதானத்தை கவனமாக கடைபிடித்துக் கொள்வது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியிலும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை பெருகக்கூடிய புதிய முயற்சிகளும் வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் அமைய போக இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பல தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த தொழில் மூலமாக ஜெயிச்சு பூமி மனை இடம் வாங்க வேண்டும், 4 பேர்த்துக்கு முன்னாடி மதிப்பு மரியாதை கௌரவமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் கொள்கையும் உங்கள் மனதிற்குள்ளார தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. நண்பர்கள் மூலமாகவும் உறவினர்கள் மூலமாகவும் பல அவமானத்தை பற்றிருப்பீங்க. அந்த அவமானத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகமும் பலமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகி இருக்கிறது அப்படின்றது மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஐடி ஃபீல்டில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சியும், அரசு துறையாக இருப்பவர்கள் ஆசிரியர் பணிபுரிந்து கொண்டு இருப்பவர்களுக்கும் இன்றைக்கி உங்களோட வழி தனி வழி தான் அப்படின்ற ஒரு நல்ல மதிப்பும் பொறுப்பும் பதவிகளும் கூடி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் சிறப்பாக இருக்கிறது இன்றைய நாட்கள். அதே நேரத்தில் இன்றைக்கி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல ஒரு நிறைவு ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக ஒரு இடத்தில் ஏற்படுத்தியிருந்த சில சிக்கல் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பண சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாகவும் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பல வகையில் பல கோணத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாற்றல் தான் நிற்கிறது. காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்ளுன்ற மாரி இன்றைய எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு காரியத்திலையும் சிறப்பான ஒரு வெற்றிகளும் ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் முன்னேற்றத்தை அடையக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகி இருக்கிறது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பெரியோருடைய ஆசீர்வாதம் பெரியோருடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பொழுது புதிய புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வி கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது. நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வது உங்களோட உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் சரியான ஒரு வழிகாட்டலாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. வாழ்க வளமுடன். ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.